அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம். இன்னைக்கு மிக வருத்தமான ஒரு பதிவாதான் இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன். ஆமா, நம்ம இங்க மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கிற இதே வேளையில மிக கொடூரமான ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு. இது பெண்களாகிய எல்லாருக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயம். ஆமா, 7 வயது சிறுமிக்கு நடந்த ஒரு கொடூரம் தான். தெருவுல விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தைய காட்டுமிராண்டித்தனமா சூறையாடி இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் முன்னாடி கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய, பச்சிளம் குழந்தைக்கு நேர்ந்த அந்த கேவலமான ஒரு செயல். நம்மளுடைய மாநிலம் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இதுல தயவு செஞ்சு கட்சி, மதம், ஜாதி இந்த மாதிரி எதையும் கொண்டுட்டு வராதீங்க. மணிப்பூரை போய் பாருங்கன்னு எடுத்துட்டு வராதீங்க. நம்ம வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த 2.5 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு கோர சம்பவம் இனி எங்கேயும் நடந்துடக்கூடாது, இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி மட்டுமே நம்மளுடைய சிந்தனை இருக்கணுமே தவிர, இந்த இடத்துல இந்த கட்சி, இந்த மதம் அப்படிங்கறத பத்தி நம்ம இருக்கவே கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில போதைக்கு இரையாகி பெண் பிள்ளைகள் மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளும் மிகப்பெரிய அச்சுறுத்தலான நிலைமையில தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல வளர்ற குழந்தைங்களுடைய முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. நம்ம இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலத்துலதான் இருக்கோமா? ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த 4.5 வருஷத்துல சட்டத்தை தன்னுடைய நேரடி கட்டுப்பாடுல வச்சு இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னவரு இந்த 4.5 வருஷத்துல அவருடைய சாதனை தான் என்ன? நித்தம் பேப்பரை படிக்க முடியல, அதனை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கவே முடியாது. மனசு பதறுது. ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு வீட்டுல விட்டு வெளியே போன குழந்தைங்க வீடு திரும்புற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வயது வந்த குழந்தைங்க தான் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு ராத்திரி நேரம் வரலைன்னா ஒரு பயம் இருக்கும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு 2.5 வயசு குழந்தையாகட்டும், 70-80 வயசு பாட்டி ஆகட்டும், யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா மனிதர்கள் மனிதர்களாக இல்லை. இந்த போதைப் பொருட்கள்னால மனிதத்துவத்தை இழந்து மிருகங்களை விட மிக மோசமான நிலைமையில தான் இன்னைக்கு நம்மளுடைய மாநிலம் இருக்குது. இந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விட்டது யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ரொம்ப கேவலமா பணத்தை விட்டெறிஞ்சா போதும், பின்னாடி நாய் மாதிரி வாழாட்டிட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த திறனற்ற திமுக அரசு இப்போ நமக்கு பல விதமான பணங்களை இதுக்கு பணம் அதுக்கு பணம் அப்படின்னு நம்மளுடைய ஓட்டுக்கு விலை பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு வேணும் உங்க பணம்? எங்களுடைய தன்மானத்தையும் மானத்தையும் யாரு போற்றி காப்பாத்துவாங்களோ, நாட்டுக்காக யாரு நிற்பாங்களோ, தேசத்திற்காக யாரு நிற்பாங்களோ, நம் வீட்டு பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு யார் உறுதி தருவாங்களோ அப்படி ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும். மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. வருகின்ற 2026 நம்ம நடத்த போறது எலெக்ஷன் கிடையாது. நம்ம மாநிலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். அடுத்த தலைமுறையை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்தும் பெண் பிள்ளைகளை இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலைகள்ல இருந்து காப்பாற்றணும்னா நம்ம சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா, நீதிமன்ற உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பெரும்பான்மையான இந்துக்களுடைய மனங்களை வேதனைப்படுத்தும் விதமா அப்பீலுக்கு போய் விலக்கேத்த விடல. சொத்து வரி கூட்டியாச்சு, மின்சார கட்டணம் கூட்டியாச்சு, இத கேட்கல, காசோட போகட்டும். சரி, இன்னைக்கு இந்த 2.5 வயசு குழந்தையும் இந்த 7 வயசு குழந்தைக்கும் நடந்த விஷயத்த விட்டுட்டு போயிட முடியுமா? ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு சகோதரனா உங்களால இதை கடந்து போக முடியுமா? சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு மாநிலத்துடைய பாதுகாப்பு மிக மிக மோசமான நிலையில இருக்குது. திறனற்ற திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை எழுதலைன்னா எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஆண்டவனால கூட இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.